ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தம் ஆன வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தம் ஆன சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. வணங்குதலுக்குரிய சுவாமிஜி அவர்களே, இங்கே இந்த நூலை அறிமுகம் செய்த என்ஐடி இயக்குனர் திருமதி அகிலா அவர்களே, நண்பர் தாமல் சரவணன் அவர்களே, பைந்தமிழ்ச்செல்வி புதுகை பாரதி அவர்களே, திருச்சி நகைச்சுவை மன்ற செயலாளர் சிவகுருநாதன் அவர்களே, கடந்த 30 ஆண்டுகளாக நான் சார்ந்திருக்கும் ஈஷா குடும்பத்தினுடைய அன்புமயமான அங்கத்தினர்களே, வணக்கம். இங்கே பேசுகிறவர்களெல்லாம் இந்த புத்தகத்தில் காட்டப்படுகிற கிருஷ்ணனை பற்றி பேசினார்கள். ஆனால் அவர்கள் பேச பேச நம் நினைவில் நிழலாடியவர் அந்த கிருஷ்ணனை காட்டிய நம்முடைய கிருஷ்ணன் சத்குரு அவர்கள். இந்திர உற்சவத்தை கொண்டாடாதீர்கள், கோபிக உற்சவத்தை கொண்டாடுங்கள், பக்கத்தில் இருக்கும் சக மனிதர்களை கொண்டாடுங்கள், நதிகளை கொண்டாடுங்கள், மலைகளை கொண்டாடுங்கள் என்று அன்று கிருஷ்ணன் சொன்னார். ஈஷா என்பது ஈஷா குடும்பத்தின் தன்னார்வ தொண்டர்களை கொண்டாடுவது, காவேரி கூக்குரல் என்று நதியை கொண்டாடுவது, மண் காப்போம் என்று மலையை கொண்டாடுவது என்று சத்குரு அவர்கள் அதற்கு இந்த செயல் வடிவம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருவடிகளை வணங்கி இந்த நூலை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அஸ்தன் என்ற காளை மீது கண்ணனும் ராதையும் போகிற காட்சியை பாரதி காட்டினார். அப்போது அவர் ஒரு வித்தியாசமான உவமை சொன்னார். யமகா வண்டியில் கணவனை பற்றி கொண்டு மனைவி போவது என்று சொல்லியிருந்தால் கூட போகட்டும் என்று விட்டிருக்கலாம். புறம்போக்கு நிலத்தை வளைத்து போடுவது போல என்று சொன்னார். கணவனை புறம்போக்கு என்று திட்டுவதற்கு இதைவிட சரியான வழி இல்லை என்று நினைக்கிறேன். அவர் குரு காணிக்கை பற்றி சொன்னார். ஒரு குருவுக்கு காணிக்கை அனுப்புவதென்றால் நீங்கள் ஜிபே அனுப்பலாம், சட்டை வெட்டி வைத்து கொடுக்கலாம் என்றெல்லாம் சொன்னார். எனக்கு அப்போதுதான் நினைவு வந்தது. ஒரு குரு பூர்ணிமா நிகழ்வில் சத்குரு அவர்களிடத்திலே கேட்டார்கள், சத்குரு, நீங்கள் எங்கள் வாழ்வினுடைய வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் என்ன இந்த குரு பூர்ணிமாவில் காணிக்கை கொடுப்பது என்று கேட்டபோது சத்குரு சொன்னார், உங்களில் எந்த பகுதி மிக மோசமானதோ, எது உங்களுக்கு வேண்டாமோ அதை என்னிடம் கொடுங்கள் என்று சத்குரு கேட்டார்கள். அதுதான் நாம் தர வேண்டிய குரு காணிக்கை. நம்மிடமிருந்து அந்த தீய பகுதி அற்று போனால் அதை தாங்கிக் கொள்வதற்கு ஏந்துகிற கரங்களோடு நிற்பவர் தான் குரு. அந்த நினைவு எனக்கு வந்தது. அதே போல சில விஷயங்களை நாம் தெரிந்தும் செய்கிறோம், ஒரு நம்பிக்கையின் பேரில் செய்கிறோம், அதற்குள்ளே வேறொரு பொருளும் இருக்கிறது. இங்கே செல்வி லாலனா இங்கே நடனமாடினாங்க. அவர்களை அறிமுகப்படுத்துகிற போது ஸ்ரீகஜினி சொன்னார், சத்குருவால் பெயர் சூட்டப்பட்டவர் என்று சொன்னார். எப்போதுமே நம்ம குழந்தைங்களுக்கு பெயர் சூட்டணும்னா நம்முடைய குருவிடத்தில் சூட்டுவதுதான் முறையான விஷயம். அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் வேனில் கொடுத்துலாம் கேட்கக்கூடாது. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாமலே பேர் வச்சிருவாங்க. ஆனால் ஒரு குருவிடத்தில் நீங்கள் ஒரு குழந்தையை கொடுத்து பெயர் சூட்ட சொல்லும் போது அந்த நீல வண்ணத்தை பற்றி நண்பர் தாமல் சரவணன் சொன்னாரே, அந்த ஒளி உருவம், அதை பார்த்துதான் அந்த குரு பெயர் சூட்டுகிறார். இது எங்கே தெரிகிறது என்றால் ராமாயணத்தில் இருக்கிறது. 4 குழந்தைகளுக்கு வசிட்டர் பெயர் சூட்டுகிற போது அந்த குழந்தையை கையில் எடுத்து சுற்றி இருக்கும் ஒளியை பார்த்து பெயர் சூட்டினார் என்று கம்பர் எழுதுகிறார். ராமன் எனும் பெயர் ஈந்தனன், இலக்குவன் என்று இசைத்தனன், பரதன் என்று பன்னினன், சத்குரு என்று சத்ருகணன் என்று சாற்றினன். அப்போ
ஒரு குருவின் மூலமாக சூட்டப்படுகிற பெயர், அந்த பெயருக்கு நீங்கள் அர்த்தம் தேடுவதை விட அந்த பெயர் அந்த குழந்தையின் வாழ்வுக்கு அர்த்தமாக மாறுகிறது என்பதுதான் உண்மை. இதிலே சத்குரு ரொம்ப அழகாக சொல்லுகிறார், லீலை என்றால் யாராவது யாரோடுமாவது கை கோர்த்து நடனமாடிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையோடு இணைந்து நடனமாட வேண்டும், எதிரிகளோடு சேர்ந்து நடனமாட வேண்டும், வாழ்க்கையின் இறுதி கணத்தோடும் சேர்ந்து நடனமாட தயாராகுங்கள் என்று சத்குரு சொல்லுகிறார். நீங்கள் ஒரு ஜென் கதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அக்கா தம்பி 2 பேருமே ஜென் ஞானிகளாக மாறுகிறார்கள். நீண்ட காலம் பக்கத்து ஆசிரமங்களிலே அவர்கள் வாழ்கிறார்கள். இந்த தம்பியாக இருக்கக்கூடிய ஜென் ஞானி இந்த உடம்பை விட்டு போகக்கூடிய நேரம் வருகிறது. அந்த நேரம் வந்ததும் எல்லோரும் ஓரளவு பதைப்பதைப்போடு கூடுகிறார்கள். ஆனால் இந்த மனிதர் சிராசனத்திலே நிற்கிறார், தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் விளையாட்டு காட்ட முற்படுகிறார். எல்லோரும் ஓடிப்போய் பக்கத்து ஆசிரமத்தில் இருக்கிற அவருடைய அக்காவிடத்தில் சொல்லுகிறார்கள், உங்கள் தம்பி இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று. ஜென் ஞானியாக இருக்கிற அந்த அக்கா வருகிறார், தம்பியை ஓங்கி அடிக்கிறார். நீ எப்போதும் இப்படித்தான், விளையாட்டுத்தனம், ஒழுங்காக சாக தெரியாதா உனக்கு, படு, ஒழுங்காக செத்துப்போ என்று சொல்லுகிறார். அவர் படுத்து உயிரை விட்டார். இதைத்தான் சத்குரு சொல்கிறார், வாழ்வின் இறுதி கணத்தோடும் சேர்ந்து நடனமாட தயாராகுங்கள். யாரால் வாழ்வின் இறுதி கணத்தோடு சேர்ந்து நடனமாட முடியும்? இந்த வாழ்விலே நிறைவு பெற்ற ஒருவரால் முடியும். நீங்கள் இங்கே பாரதி சொன்னார், சத்குருவினுடைய இந்த நூலை படித்ததன் மூலம் நீங்கள் பாகவதத்தை அறிவீர்கள், பாரதத்தை அறிவீர்கள் என்று சொன்னார். கர்ணனிடத்தில் கடைசியாக வந்து கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு அந்தன வடிவத்தில் வந்து கேட்கிறார். கர்ணன் சொல்கிறான், எனக்கு என்ன இல்லை என்று கேட்கிறார். எதிரே நிற்கிற 5 பேர் என்னுடைய சகோதரர்கள் என்று எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியாது. ஆனால் என் நண்பனுக்காக என் தம்பிகளோடு நான் சண்டை போட்டேன். கர்ணன் வந்து என் கவச குண்டலத்தை கேட்டான், கொடுத்தேன். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய நீ வந்து கை நீட்டி நான் செய் புண்ணியங்களை கேட்டாய், கொடுத்தேன். இதை விட எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். தருமன் மகன் முதலாகிய அரிய காதல் தம்பியரோடு அமர்மிளைந்தும் தருகன் ஆண்மை செருவில் எனது உயிரணைய தோடற்காக செஞ்சோற்று கடன் கழித்தேன். தேவர் கோவுக்கு உரை பெறும் நல் கவசமும் குண்டலமும் ஈந்தேன். உற்ற நல் வினைப்பயன்கள் உனக்கே தந்தேன். மருதிடை முன் தவழ்ந்தருளும் செங்கன் மாலே மாதவத்தால் ஒரு தமியன் வாழ்ந்தவாறே என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், கண்ணா, எல்லோரும் கடைசி நிமிடத்திலே உன்னை வணங்க வேண்டும், உன் பெயரை சொல்ல வேண்டும், உன்னுடைய தரிசனம் எங்காவது கிடைக்குமா என்று, ஒரு படமாவது கிடைக்குமா என்று பார்ப்பார்கள். ஆனால் நீ முழு சொரூபமாக என் முன் வந்து நிற்கிறாய், உன் திருவடிகளை தருகிறாய். துளசி மணக்கும் உன்னுடைய தோள்களால் என்னை அணைத்துக் கொண்டாய், இதை விட எனக்கு என்னடா வேண்டும் என்று கேட்கிறார். வான் பெற்ற நதிகமத்தால் வணங்கப் பெற்றேன், மதிபெற்ற திருவுளத்தால் மதிக்கப் பெற்றேன். தேன் கும்பிழக்கும் துழாயரங்கள் கலப மார்பும் திருப்புயமும் கைவந்து தீண்டப் பெற்றேன். ஊன் பெற்ற பகடியினால் அழிந்து வீழ்ந்தும் உணர்வோடு உன் திருநாமம் உரைக்கப் பெற்றேன். யான் பெற்ற பெருந்தவ பேரு இருநிலத்தில் என்ன என்று யார் பெற்றாரே என்று கேட்கிறானே. இந்த முழு நிறைவுதான் சத்குரு சொல்கிற வாழ்வின் இறைவு கணத்தோடு நடனமாடக்கூடிய ஒரு நிலை. அதில் ரொம்ப அழகாக சத்குரு சொல்லுகிறார், ஒரு காலை பொழுதினுடைய சேவலினுடைய கூவல் நம் காதுகளில் விழுகிறதா? ஒரு புல்லாங்குழல் இசை கேட்கிறதா? இயற்கையோடு நாம் என்றைக்காவது இயைந்து வாழ்கிறோமா என்று இந்த நூலிலே சத்குரு கேட்கிறார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 20 ஆண்டுகளுக்கு முன்பு சத்குரு அவர்களை நான் இந்த மரணமில்லா பெருவாழ்வுன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ சிடி, அதற்காக நான் சத்குருவோடு ஒரு நேர்காணல் மேற்கொள்ளுகிறேன். அப்போது நான் சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி சத்குரு இடத்துல கேட்டேன். அந்த வீடியோ முழுக்கவே நாயன்மார்களை பற்றி, வள்ளல் பெருமான் போன்ற அருளாளர்களை பற்றியது. அப்போ நான் அதில் சத்குரு கிட்ட கேட்குறேன்,
சத்குரு சேரமான் பெருமாள் நாயனான் ஒருத்தர் இருந்ததாக பெரிய புராணம் சொல்லுது. அவருக்கு இன்னொரு பெயர் கடறிற்று அறிவார். கடறிற்று அறிவார்னா மனிதர்கள் மட்டுமல்ல, உலகத்தினுடைய எந்த உயிர்கள் ஒரு புல் பூண்டு பேசுவது கூட அவருக்கு கேட்குமாம். இப்படி ஒருவர் இருப்பது என்பது சாத்தியமா அப்படின்னு நான் கேட்குறேன். சத்குரு சொல்றார், இந்த காலத்தில் இப்படி தான் கேள்வி வரும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் பேசுறதே கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு திறந்த மனமும் திறந்த செவிகளும் திறந்த இதயமும் இருக்குமே ஆனால் புல் பூண்டு பேசுவதும் கேட்கும், அவை பேசாததும் கேட்கும் என்று சத்குரு சொன்னார். அது இந்த இடத்தில் நமக்கு தோன்றுகிறது. எல்லாவற்றையும் விட நான் நம்முடைய அண்ணன் விஜயகுமார் அவர்களிடத்திலும் சுவாமிகளிடத்திலையும் நான் கேட்டுக்கொள்ளுவேன், அடுத்த முறை இந்த லீலா நூலுக்கான அறிமுக கூட்டம் நடைபெறுகிற போது ஒரு 10 நிமிடங்களாவது அந்த லீலா வீடியோ கொஞ்சம் போட்டு காமிக்கணும். ஏன்னா அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணா கான்செப்டை எப்படி ஒரு சூழ்நிலையில் ஈஷா வளாகம் முழுக்க அந்த வகுப்பு நடந்த நாட்களில் சத்குரு அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள் என்பது தெரியும். அந்த ஃபீல் நமக்கு அப்படியே உள்ள இம்பார்ட் ஆகும். ஏனென்றால் இதை நான் சொல்லல, சத்குரு சொல்றார். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. சத்குரு சொல்லுகிறார், கிருஷ்ண வெறி நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையோடு கலக்க வேண்டும். அவன் காலத்தில் இருந்த மக்கள் எப்படி கிருஷ்ணனோடு வாழ்ந்தார்களோ அதே நிலையை எய்த வேண்டும். என்ன ஆச்சரியம்னா, கிருஷ்ணர் அப்படி வாழ்ந்து பல யுகங்களுக்கு பிறகு மறுபடியும் அந்த உணர்வை உள்வாங்கியவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்குத்தான் ஆழ்வார்கள் என்று பெயர். They created a Krishna circumference. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. பெரியாழ்வார் இருந்தார், ஆண்டாள் நாச்சியார் இருந்தார். ஆண்டாள் தன்னை ஏதோ பின்வந்த நூற்றாண்டுகளில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்த ஒரு பெண்ணாக கருதவில்லை, கண்ணனோடு ஆயர்பாடியில் வாழ்ந்த பெண்ணாகவே தன்னை கருதினார். அப்படித்தான் பாவை பாடினார். அவங்க ஏன் இந்த கிருஷ்ண லீலைகளையே திரும்ப திரும்ப பாடினார்கள் என்றால், அதை வாசிக்கிற போது உங்களுக்கு அந்த கிருஷ்ண சூழல் உருவாகும் என்பதற்காக. இப்போ ஒரு காட்சியை காட்டுகிறார்கள். இந்த கோகுலம் பற்றிலாம் நிறைய சொன்னார்கள். நீங்கள் கிருஷ்ணலீலா நூலை படித்துவிட்டு ஒரு முறை அந்த பகுதிகளுக்கெல்லாம் நேரில் போயிட்டு வரணும். ஈஷா நிர்வாகத்தில் முடிஞ்சா சேக்ரட் வாக்ஸில் இது ஒரு பகுதியாக சேர்க்கணும். கிருஷ்ணலீலாவில் என்னென்ன பகுதியெல்லாம் சொல்லியிருக்க சத்குரு சொன்னாங்களோ அங்கெல்லாம் ஒரு யாத்திரா போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணதாக இருக்கும். நீங்கள் கோகுலம் போனீங்கன்னா கண்ணன் வாழ்ந்த மாளிகை அது கோயிலாக இருக்கிறது. நடந்து போக நம்மை விடமாட்டார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மண்ணில் கண்ணன் தவழ்ந்தான், நீங்களும் முட்டி போட்டு தவழ்ந்து வாருங்கள்னு சொல்லுவாங்க. கண்ணனை கட்டிய உரலை பற்றி நண்பர் சொன்னார், சரவணன் சொன்னாரு, சைதன்ய மகாபிரபுவுடைய சீடர்கள் 15ஆம் நூற்றாண்டில் கோகுலத்துக்குள்ள போய் கண்ணன் பயன்படுத்திய பொருட்களை தவ வலிமையால் கண்டறிந்தார்கள். இன்றைக்கும் யசோதை கண்ணனை கட்டிய உரல் அங்கே பூஜையில் இருக்கிறது. நீங்க போனீங்கன்னா தரிசனம் பண்ணலாம். அந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ங்கிறது அவ்வளவு வேரூன்றி இருக்கிறது. நான் ஒரு காட்சி சொல்லுகிறேன். யசோதை வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார். உள்ளே தமால்னு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா, கிருஷ்ணன் உள்ள வந்துட்டான்னு தெரியுது. இவ தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கா. அவனுக்கு மேல இருக்கிற உரி எட்டலை. என்ன பண்றான், உரலை கவிழ்த்து போடுறான். அந்த பொத்துன்னு அந்த சத்தம் கேட்குது. அது மேல ஏறி வெண்ணையும் தயிரையும் சாப்பிட்றான். சாப்பிட்டு கீழே இறங்கினவனுக்கு பார்த்தா வாசல்ல அம்மா வாசலை பார்த்து வீட்டுக்கு முதுகு காட்டி உட்காந்துருக்க தெரியுது. வயிறு நிரம்பிடுச்சு. பையன் குறும்பு வேற பண்ணியிருக்கான். இப்போ அம்மாவை சமாதானப்படுத்தணும். பின்புறமாக வந்து தாயை கட்டி கொள்ளுகிறான். அந்த பாட்டு பாருங்க. பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும்
மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்தென்னை புறம்புல்குவான் ஆழியான் வந்தென்னை புறம்புல்குவான் அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னா, இவன் வெண்ணையும் தயிரும் தான் சாப்பிட்டான்னு அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்னா, பின்னாலிருந்து வந்து அந்த குழந்தை கட்டிக்குது பார்த்தீங்களா, அது வாயிலிருந்து பால் வாசம் வருகிறது, பின்னாலிருந்து கழுத்தை கட்டுவதால் கைகளில் வெண்ணெய் வாசம் வருகிறது. இந்த ரெண்டையும் சாப்பிட்டுருக்கான்னு அதுக்கு அம்மா கண்டுபிடிக்கிறான். பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்த பாலும், அதான் ரொம்ப அழகு, பாலை குடிச்சான்னு சொல்ல, இந்த பையன் எப்படி திருட்டுத்தனமா ஏறி குடிப்பான்னு அம்மாவுக்கு தெரியும். அதனால்தான் பால் வைக்கிறப்ப சக்கரை போட்டு வச்சிருக்காளாம். தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்தென்னை புறம்புல்குவான் ஆழியான் வந்தென்னை புறம்புல்குவான் என்பது சத்குரு சொல்வது போல வாழ்ந்த அதே நிலையை எட்டி காண்பதற்கான ஒரு வழி என்று நமக்கு தெரிகிறது. இன்னொன்னு, இதிலே சொல்லப்படுகிற பல செய்திகள். ஒரு இடத்துல சத்குரு சொல்றார், குரு உன்னிடத்தில் ஒரு திரவத்தை கொடுத்து குடிக்க சொன்னால் அது விஷம் என்றாலும் குடித்துடணுங்கிறார். இந்த புத்தகத்தில் வருது. இங்க ரொம்ப ஆண்டுகளாக இங்கே இருக்கிற சுவாமிகளுக்கெல்லாம் தெரியும், ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதும்பாங்க. நம்ம ஆசிரமிலே ஒருத்தர் இருந்தார், ரொம்ப ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் நான் சொல்கிறது. அவர் வந்து சத்குரு மேலே இப்போ நல்ல பக்தியோடு இருந்த ஒரு நல்ல தொண்டர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ சத்குருவோட ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் அவர் வந்து இப்படி ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வர்றார். அந்த கிண்ணம் இதில் அவர் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா, விளக்கில் ஊற்றுகிற எண்ணெய் வைத்திருக்கிறார். அவர் வந்து தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதர். அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அவருக்கு. இது எடுத்துகிட்டு வர்றார். அப்போல்லாம் சத்குரு வந்து பேர் சொல்லி கூப்பிடுகிற பழக்கம் ஆசிரமில் இருந்து, இப்போ கிடையாது. அப்போல்லாம் சத்குரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சத்குரு வந்துட்டு, அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எக்ஸ் அதை குடிங்க அப்படின்னார். அவர் ஜகி அப்படின்னாரு, அதை குடிங்க அப்படின்னாரு. இது எண்ணெய், விளக்குக்கு போடுற எண்ணெய்ங்க, அதை குடிங்க. சத்குரு, ஜி இது எண்ணெய்ங்க ஜகி, மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னார். சத்குரு சொன்ன அடுத்த வார்த்தை, மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னார். அதாவது அந்த நேரத்தில் சத்குருவினுடைய ஒரு குருவினுடைய பார்வை பாய்ச்சப்பட்டு அது நீங்கள் எண்ணெய் என்று நினைக்கிறீர்கள், அது சஞ்சீவி மருந்தை விட உயர்ந்த மருந்து என்பது அந்த குருவுக்கு தெரியும். அது இந்த இடத்துல ரொம்ப அழகா அது சத்குரு அவர்கள் சொன்ன போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்தது. அதே மாதிரி புத்தருடைய ஞானம் பற்றி சொன்னார். அது ரொம்ப அழகா சத்குரு சொல்வார். அவருக்கு விலா எலும்புகள்லாம் வெளியில தெரிஞ்சுது, ஆனால் உண்ணாமல் இருந்ததால் அவருக்கு ஞானம் வரவில்லை, வேறு சில பயிற்சிகளை முறையாக செய்ததால் ஞானம் வந்தது. ஏன்னா நம்ம வந்து நினைக்கிறோம், போதி மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தா எல்லாருக்குமே ஞானம் வந்துடும் போல இருக்கு. சத்குருவுடைய ஆரம்ப டிஸ்கோர்சஸ் எல்லாம் ஒன்று சொல்லுவார். அவர் ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு பக்தர் ஒருத்தங்க, அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, போதி மரம் நட்டிருக்காங்க. ஒரு நாள் சத்குரு கூப்பிட்டு போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. சத்குரு, நீங்கள் இந்த போதி மரத்தை வந்து பிளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. போதி மரத்தை எதுக்கு நான் பிளஸ் பண்ணணும்? இல்லைன்னா அது கீழே உட்காந்து தியானம் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு ஞானம் வரணும், நீங்கள் பிளஸ் பண்ணணும். அவங்க தொந்தரவு தாங்காமல் சத்குரு போயிருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு சின்ன செடி இருந்திருக்கு, இதை பிளஸ் பண்ணுங்க, இது கீழே உட்காந்து நான் தியானம் பண்ணி எனக்கு ஞானம் வரணும். சத்குரு சுற்றி முற்றி பார்த்துருக்குறாங்க, ஒரு பெரிய தென்னை மரம் இருந்திருக்கு. அப்போ சொன்னாங்க, நீங்கள் அது கீழே உட்காந்து தியானம் பண்ணுங்க, சில நேரம் ஞானம் வந்தாலும் வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது புத்தி பலம் என்பதெல்லாம் வம்சம் வழி வந்ததல்ல, புத்தன் கொண்ட ஞானம் ஒன்றும் போதி மரம் தந்ததல்ல. அதாவது ஒரு அடிப்படையான விஷயங்கள் இவையெல்லாம். நாம் சில சடங்குகளை சடங்கு பூர்வமாக மடைமாற்றம் செய்ய முற்படுகிறோம். ஆனால் கிருஷ்ணன் என்பவர் வாழ்க்கையின் அனுபவம் என்று சொல்லுகிறார். ஒன்றை செய்து விட்டதனாலேயே நாம் எதையோ அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறோம். சத்குரு ரொம்ப அழகாக இந்த புத்தகத்திலே காட்டுகிறார். சிலர் வந்து சத்குருவோட அந்த கண்ணபெருமானிடத்திலே கேட்கிறார்கள்,
ஒருவன் சொல்கிறான், நான் ஞானிகளுக்கெல்லாம் நிறைய நிதி கொடுக்கிறேன், எனக்கு ஞானம் கிட்டுமா? நான் தர்மம் செய்பவன் தானே, நான் செய்தது தர்மம் தானே. கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், இல்லை, நீ பேராசையின் குழந்தை என்று சொல்கிறார். ஒருவன் மதம்தான் எனக்கு எல்லாம், மதம் எனக்கு வழிகாட்டும் என்று நினைத்துக் கொண்டு போகிறேன், நான் மதவாதிகளுக்கு நிறைய பணம் தருகிறேன், யாகங்களுக்கு செலவழிக்கிறேன், நான் தர்மம் தானே என்று கேட்டபோது கிருஷ்ணன் சொல்லுகிறான், நீ பயத்தின் குழந்தை. ஒரு வீரன் சொல்கிறான், நான் போரிட்டு ஈட்டிய பொருளை எல்லாம் யாகங்களுக்கு வேள்விகளுக்கு செலவு செய்கிறேன், நான் தர்மவான் தானே. கிருஷ்ணன் சொல்லுகிறான், உன் தர்மம் அகங்காரத்தினுடைய குழந்தை. ஒருவன் சொல்லுகிறான், நான் எல்லோரிடமும் பணிவாக பேசுவேன், வணங்கி வணங்கி நடந்து கொள்ளுவேன், தர்ம காரியம் தானே நான் செய்வது. கண்ணன் சொல்கிறான், இது அடிமைத்தனத்தின் குழந்தை. எதையெல்லாம் நாம் செய்தோம் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் இல்லை என்று அகற்றுவதுதான் ஒரு குரு செய்கிற வேலை. அதன் பிறகுதான் நமக்குள்ளே ஒரு உண்மையின் தெளிவு பிறக்கும் என்பதை சத்குரு அவர்கள் ரொம்ப அருமையாக இதிலே தெரிவிக்கிறார். இப்படி இந்த புத்தகத்தினுடைய பல அம்சங்கள் நமக்கு கண்ணன் என்கிற ஒரு தன்மையை பற்றிய தெளிவை ஏற்படுத்துகிறது. நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். கண்ணன் ஒரு குருவாக வந்தவன். கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், கிருஷ்ணசாமி குமாரசாமி என்று இரண்டு பேர்களுக்கும் ஏன் சுவாமி என்றால் அவர்கள் போதிக்க வந்தவர்கள், உபதேசம் பண்ண வந்தவர்கள். பிரணவ உபதேசத்தை முருகன் செய்தான், கீதோபதேசத்தை கண்ணன் செய்தான். அது ரொம்ப அருமையா பாரதி பாடி காட்டினார். அவர் பாடிய பிறகு எனக்கு கூட பாடணும்னு ஆசை வந்தது. ஆனால் நம்முடைய ஈஷா அன்பர்கள் சிரமப்பட்டு கூட்டியிருக்கிற கூட்டத்தை கலைத்து விடக்கூடாது என்கிற நல்ல எண்ணமும் எனக்கு ஒரு பக்கத்திலே இருக்கிறது. இந்த புத்தகத்தில் ஒரு பாரதியார் பாட்டு மேற்கோளாக வந்திருக்கிறது. அதனால் சத்குரு அந்த பாட்டை படித்து அதை சேர்த்தார் என்று பொருள் அல்ல, பொருத்தமான ஒரு பாடலை சேர்க்க சொல்லியிருப்பார். நம்முடைய எழுத்தாளர் நண்பர் அருமையாக அதை சேர்த்திருக்கிறார்கள். தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு பாட்டு, அநேகமாக 42வது பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியும் நீங்க வீட்டில் போய் தான் பார்க்க போறீங்க, அதுக்குள்ள நான் சொன்ன நம்பர் மறந்துடும், தப்பா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. என்ன ஒரு சரவணன் வந்ததுமே கேட்டார், இன்னும் கிருஷ்ணனை பற்றி பேசுகிற இடத்தில் இவ்வளவு அமைதியா இருக்கீங்களே என்னார். அவங்கெல்லாம் நம்ம சிவராத்திரி கொண்டாட்டத்தை எல்லாம் டிவியில் பார்த்துருப்பாங்க. சரி, அப்படி பிரமாதமா இருக்குன்னு நினைச்சா நம்மளாம் தியானலிங்கத்தில் உட்காந்துருக்காங்க நிறைய பேர். அதுல அவர் கொஞ்சம் ஜர்க்காயிட்டார் நினைக்கிறார். இந்த பாட்டு, இந்த தீராத விளையாட்டு பிள்ளைங்கிற பாட்டு நீங்க பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு விளையாட்டை சொல்ற மாதிரி இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், கண்ணன் தின்ன பழங்கொண்டு தருவான். அதை நீங்க ஆய்வு செய்து எழுதின பட்டம்மாள் பாடி கேட்கணும். தின்ன பழங்கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதினில் தட்டி பறிப்பான், என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை. இதை பார்த்தா நமக்கு என்ன தோணுது, ஒரு குழந்தை விளையாடுற மாதிரி தானே இருக்கு. அப்படி கிடையாது. தின்ன பழம் கொண்டு தருவான். நீங்க இந்த ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்த்து அந்தந்த கோயிலில் போய் அவங்களுடைய அந்த பயிற்சி பலனுக்குரிய பரிகாரம் எல்லாம் பண்ணி கடவுளையும் ஒழுங்காக கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில சில நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள் கிடைச்சா இது நான் என்னுடைய திறமையில சம்பாதிச்சதுங்கிற அகங்காரத்துல அந்த இன்பத்திலேயே ஈடுபட்டு கடவுளை மறந்துடுவோம். தின்ன பழங்கொண்டு தருவான், இது நான் சம்பாதிச்சதான்னு தின்னிங்க வச்சுங்க, பாதி தின்கின்ற போதினில் தட்டி பறிப்பான். கடவுள் உங்க கையிலேருந்து அதை பிடுங்கிடுவார். அப்புறம் என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான். என்ன அர்த்தம் தெரியுமா? பழத்தை கடித்து தருவான்ங்கிற நேரடி பொருள் மட்டுமல்ல, உனக்கு வந்தது நீ சேர்த்ததல்ல, இது ஈஸ்வர பிரசாதம் என்கிற விழிப்புணர்வை தருவான், எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான். கோளுக்கு மிகவும் சமர்த்தன். கோளுக்குன்னு என்ன அர்த்தம்? கோல் மூட்டுறதுக்கு மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையை கோள்கள் ஆட்சி செய்கின்றன. அந்த கோள்களுடைய பாதிப்பிலிருந்தும் உங்களை காப்பாற்றுகிற சமர்த்தன் கடவுள். கோளுக்கு மிகவும் சமர்த்தன்.
இப்படி பல்வேறு உள்பொருள்கள் அடங்கிய பாடல்களை இந்த புத்தகத்திலே கூட ஒரு மேற்கோளாக காட்டியிருக்கிறார்கள். அதனால் நான் ஒரு பாடலை மேற்கோள் காட்டி நிறைவு செய்ய விரும்புகிறேன். சத்குரு அவர்களை பார்க்கிற போது எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் சரி சார், ஒரு பெரிய ஞானிங்கிறீங்க, தன்னை உணர்ந்தவருங்கிறீங்க, அவர் என்ன மோட்டர் பைக் ஓட்டுறாரு? நான் சொன்னேன், இப்போலாம் ஹெலிகாப்டர் தாங்க ஓட்டுறாரு அப்படிம்பேன். இல்லை இந்த ஜீன்ஸ் போட்டுக்கிறாரு, டிஷர்ட் போட்டுக்கிறாரு அப்படின்னா, உருவத்தை பார்த்து எடை போடுவதன் அவர்கள் புறவயமாக மட்டுமே பார்க்கிறார்கள். திருவிக்ரா பற்றி பாரதி சொன்னார்கள். நம்முடைய ஞான மரபுல அஷ்டவக்கரர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் உடம்பே அஷ்டகோணலா இருக்கும், 8 கோணலா திருகிட்டு இருக்கும். ஜனக மகாராஜா ஒரு பெரிய சபை நடக்கிறது, ஒரு சதஸ். அங்க அவர் உள்ள வர்றார், இப்படி உடம்பு கோணி இழுத்துக்கிட்டே வர்றார். சில பேர் பார்த்து சிரிக்கிறார்கள். உடனே அஷ்டவக்கர் சொன்னார், இது ஏதோ அறிவாளிகள் கூடியிருக்கிற சபை என்று நினைத்தேன், செருப்பு தைக்கிறவர்கள் கூடியிருக்கிற சபை என்று தெரிந்து கொண்டேன்னாரு. எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏன் அப்படி சொன்னீங்கன்னு. இல்லை, என்னுடைய தோல் இப்படி கோணி இருப்பதை பார்த்து சிரிக்கிறீர்கள். தோல்ல கவனம் செய்து எது சரியான தோல் என்று தேர்ந்தெடுப்பது செருப்பு தைக்கிற சகோதரர்கள் தான் செய்வார்கள். நீங்க தோலை மட்டும் பார்க்கிறீர்கள், உள்ளே இருப்பதை பார்ப்பதில்லைன்னார். அவர் காலில் விழுந்து ஜனகர் கும்பிட்டு அவரை அமர வைத்து கேட்டபோது அவர் ஒரு கீதையை உபதேசித்தார். அதற்கு தான் அஷ்டவக்கர கீதை என்று பெயர். அப்போ உருவத்தை பார்த்து ஒருவரை எடை போடுவது அறிவினுடைய ஆரம்ப நிலை கூட இல்லை, அதற்கு கீழான நிலை. அப்படி ஒரு காட்சியை, ஒரு குருவை தேர்ந்தெடுப்பது பற்றி பாரதி பாடுகிறான். அவனுக்கு ஒரு பெரிய ஞானி கிட்ட போகணும்னு ஆசை. ஒரு பெரிய துறவி கிட்ட போய் கேட்கிறான், எனக்கு ஞானத்தை உபதேசிக்க யார் சரியான ஆள்? அவர் சொல்றார், நீ நேரா புறப்பட்டு வடமதுரைக்கு போ, அங்கே கண்ணன் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போனீங்கன்னா உனக்கு ஞானம் உபதேசிப்பார். இவன் ஒரு பெரிய துறவி, ஒரு சாமியாரா இருப்பார் போலக்குன்னு நினைச்சிட்டு போறான். அங்க போனா ஒரு இளைஞன், அழகன், சுற்றி இளைஞர்கள், ஒரே கூத்தும் ரகலையுமா இருக்கிறது. பாரதி சொல்லுகிறான், மாமதுரைப்பதி சென்று நான் அங்கு வாழ்கிற கண்ணனை போற்றியே எந்த நாமமும் ஊரும் கருத்துமே சொல்லி நன்மை தருகின்ற வேண்டினேன். அவன் காமனை போன்ற வடிவமும் இளம் காளையர் நட்பும் பழக்கமும் கெட்ட பூமியை காக்கும் தொழிலிலே எப்போதும் செலுத்திடும் சிந்தையும் ஆடலும் பாடலும் கண்டு நான் ஆற்றங்கரைதனில் கண்டதோர் தவ வேடம் தரித்த முனிவரை கொல்ல வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணினேன். என்னைக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு வச்சார், அந்த ஆள் என் கையில கிடைச்சா பாத்துக்கிறேன். சிறு நாடு புறக்கிற மன்னவன் கண்ணன் நாளும் கவலையில் மூழ்கினோன், தவ பாடுபட்டோர்க்கும் விளங்கிடா உண்மை பார்த்து இவன் எங்கனம் கூறுவான்னு அவர் யோசிக்கிற போதே தனியாக அழைத்து கொண்டு போய் கண்ணன் உபதேசம் செய்கிறான். நினை நன்று மருவுக மைந்தனே, உனக்குள் நன்றாக ஊன்றிப்பார் என்கிற மாபெரும் உபதேசத்தை கண்ணன் செய்கிறான். அதைத்தான் இவர்கள் சொன்னார்கள், கண்ணன் என்பவன் வெளியில் இருப்பவன் என்று நினைக்கிறோம். இந்த புத்தகத்தை படித்த பிறகு தெரிகிறது, கண்ணன் என்பவன் நம் உள்ளே இருப்பவன் என்று புரிகிறது. இதுதான் கண்ணன் தந்த உபதேசம். சத்குரு இந்த புத்தகம் இதைத்தான் சொல்லுகிறது. நினை நன்று மருவுக மைந்தனே, சந்திரன் ஜோதி உடையதாம், அது சத்திய நித்திய வஸ்துவாம், அதை சிந்திக்கும் போதில் வந்துதான் உன்னை நேரே தழுவி அருள் செய்யும். இதை சந்ததம் பொய் என்று உரைத்திடும் மட சாத்திரம் பொய் என்று தள்ளடா. வீண் நம்பிக்கைகளை அகற்றிவிட்டு வெறும் கற்பனைகள் அகற்றிவிட்டு உண்மையை கண்கொண்டும் பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒரு ஞான குரு அருளுகிறார். அதைத்தான் கண்ணன் அருளினான். அவனுடைய பன்முக பரிமாணங்கள் இந்த புத்தகத்தில் அவ்வளவு அழகாக வெளிவந்திருக்கின்றன. கண்ணனுக்கென்று எவ்வளவு பரிமாணங்கள். தன்னை என்னும், நான் ரொம்ப வருஷம் முன்னால எழுதினேன், தன்னை என்னும் கோபியர் தேடல் கண்டு துள்ளுவான், தோள்களுக்கு பின்புறம் தாவி வந்து கிள்ளுவான், கன்னியர்கள் நம்பவே கதைகள் 100 சொல்லுவான், கம்சன் அஞ்சும் கைகளால் கண்ணன் வெண்ணை அள்ளுவான். அவன் வெண்ணை அள்ளிட்டு இருப்பான், அந்த கைகளை நினைத்துதான் கம்சன் பயந்து பதறிக்கொண்டிருப்பான். இப்படி பன்முக பரிமாணங்கள் கொண்ட கண்ணனின் உண்மையான தரிசனத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக சத்குரு அவர்கள் அருளி இருக்கிற ஒரு அற்புதமான படைப்பு கிருஷ்ணலீலா என்கிற இந்த புத்தகம்.
அவருடைய சாநித்தியமும் அவருடைய தீட்சண்யமான நோக்கும் இந்த புத்தகத்தில் கலந்திருக்கின்றன. நான் ஏற்கனவே விஜயகுமார் அண்ணனிடம் சொல்லியிருக்கிறேன், இதே போல ஒரு 4-5 நாட்கள் முழு நாள் அமர்வாக ஈஷா யோக மையத்தில் மகாபாரதம் பற்றி சத்குரு அவர்கள் பேசினார். அது ஏறக்குறைய ஒரு 5 முழு நாட்கள் நடந்த நிகழ்ச்சி. அதனுடைய ஒலிப்பதிவுக்கும் நாம் வரி வடிவம் கொடுத்து அதையும் புத்தகமாக கொண்டு வந்தால் இந்த காலகட்டத்துக்கு மகாபாரதம் எவ்வளவு வெளிச்சம் பாய்ச்சுகிறது என்பதை அந்த நூலும் வெளிப்படுத்தும் என்பதையும் ஒரு பரிந்துரையாக வேண்டுகோளாக வைத்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த லீலா புத்தகத்தை நம்மளுக்கு கொடுத்த சத்குருக்கு எங்களோட நமஸ்காரங்கள், நன்றியை தெரிவித்து இந்த நன்றி உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த லீலா புக்கை எழுத்தாக்கமாக ஆக்கின சுபா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்து கொள்கிறோம். ஏன்னா இந்த புக்கு மூலியமாக தான் இப்போ நம்ம எல்லாரும் கண்ணனை உணர போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ரொம்ப நன்றி. அதே மாதிரி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற சுவாமி சங்கரானந்தா, சுவாமி சந்திரசேகரானந்தா, ஸ்ரீ ராமகிருஷ்ண தப்போவனம் திருப்பராத்துறை அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நமஸ்காரங்க சுவாமி. அதே மாதிரி டாக்டர் ஜி அகிலா, இயக்குனர், தேசிய தொழில்நுட்ப கழகம், NIT திருச்சிராப்பள்ளி, ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு ஈஷா ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். ரொம்ப நன்றி மேடம். அதே மாதிரி திரு தாமல் கோ சரவணன் அண்ணா, உங்கள் பேச்சால் ஒன்று மட்டும் இப்போ எல்லாரும் இது பண்ணிக்குவாங்க. கண்ணன் அப்படின்னு சொன்னாக்க அறிகுறி என்ன தெரியுது அப்படின்றத எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டீங்க. அதனால் கண்டிப்பாக இனிமேல் நான் கண்ணனை பற்றி நினைக்கும் போது அந்த அறிகுறி எனக்கு தெரியுதான்றதை நான் விழிப்புணர்வோடு பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. பைந்தமிழ் செல்வி புதுகை ச பாரதி மேடம், உங்களோட அழகான பாடல்கள் மூலயமா கண்ணனை நீங்கள் இங்கே கொண்டு வந்துட்டீங்க எங்களுக்கு முன்னாடி. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி கண்ணனை தேடி குருவாயூருக்கு போகிறதுக்கு உண்டான ஆர்வத்தையும் எனக்கு நீங்கள் தூண்டிட்டீங்க. அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கலைபாமணி திரு மரபின் மைந்தன் முத்தையா அண்ணா, அண்ணா உங்களோட தமிழுக்கு நாங்கள் எல்லாமே ரசிகர்கள். சத்குரு ப்ரோக்ராமில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எங்களால் தேட முடியாது, ஆனால் உங்கள் குரல் வச்சு நாங்கள் உங்களை கண்டுபிடிச்சிடுவோம். அதனால் நீங்கள் நீங்கள் பகிர்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இந்த குறுகிய நேரத்தில் எங்களோட அறிவுபூர்வமான சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நமஸ்காரங்கள். அதே மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருந்த நமது ஈஷா தியான அன்பர்கள், தன்னார்வ தொண்டர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப விழிப்புணர்வோட ரொம்ப கவனத்தோட செயல்பட்டு இதை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமானவங்க நம்ம நண்பர்கள், ஈஷா தன்னார்வ தொண்டர்கள். அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அண்ணா நம்ம சரவணன் அண்ணா கேட்டார், நான் நீளமாக அவங்களை எல்லாத்துக்கும் தெரிகிறேனா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நீங்கள் நீளமாக தான் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா எல்லா நம்ம தன்னார்வ தொண்டர்களும் விழிப்புணர்வோடு பார்த்ததுனால கண்டிப்பாக நீங்கள் நீளமாக தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னா. அதே மாதிரி இந்த ஹால் நம்மளுக்கு கொடுத்த இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
அதே மாதிரி இப்படி ஒரு தொடர் மலையிலையும் இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிற அன்பர்கள், வாசகர்கள் மற்றும் நண்பர்கள் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ பொறுமையா உட்காந்து இந்த மிராக்கிள் ஆஃப் மைண்ட் ஆப்ல அந்த தியானத்தையும் நீங்க வந்து பண்ணீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.